அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து 11th அட்வான்ஸ் தமிழ் 11th சிறப்பு தமிழில் இயல் 1 வந்து பார்க்க போகிறோம். இயல் 1ல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவிதை ஒரு பார்வைன்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக நான் இது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன், ப்ளஸ் என்ன படிக்கணும் அப்படின்னும் சென்ட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா கவிதை இயல் அப்படின்னு ஃபஸ்ட் லெசன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக கவிதை ஒரு பார்வை, அது கண்டிப்பாக படிக்கணும். ஏன் அப்படின்னா அது ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஓகேவா? அது ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். கவிதை அப்படின்றத ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னா பாரதியார், பாரதிதாசன், ஸோ அது முக்கியமான ஒன்று. ஆல்ரெடி அந்த கவிதை அப்படின்றதுலேருந்து ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் சென்ட் பண்ணதை மட்டும் நீங்கள் படித்தாவே போதும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு நான் சென்ட் பண்ணியிருப்பேன். அடுத்தது நாட்டுப்புற பாடல் பாருங்கள். அது வேண்டாம். நாட்டுப்புற பாடலில் நமக்கு அந்த லெசனில் முக்கியமானது எதுவுமே இல்லை, அதை நீங்கள் படிக்க வேண்டாம். அடுத்து 3வது தனிப்பாடல். தனிப்பாடலில் நீங்கள் படிக்க வேண்டாம். ஏன்னா அதில் யாரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவரை தான் கொடுத்துருக்காங்க, அழகிய சொக்கநாத புலவர். ஸோ அவரை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஜஸ்ட் அது ஒரே ஒரு பேரா தான் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் ரீட் பண்ணுங்கள், அது மட்டும் போதும். அடுத்தது சித்தர் பாடல் இருக்குது. நான் சித்தர் பாடலுக்கு நான் வீடியோ கொடுத்துருக்கேன், அதுவே போதும். ஃபைனலாக சிற்றிலக்கியம். சிற்றிலக்கியத்தில் இது மட்டும் படிச்சுக்கோங்க. மாயூரம் வேதநாயகம் பிள்ளை பற்றி மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 லைன்ஸ் வந்து இருக்குது, அது மட்டும் பாருங்கள். அடுத்தது ஓவியப்பா அப்படின்னு இருக்கும். அடுத்தது ஓவியப்பா. அந்த ஓவியப்பாலில் ஆசுகவி, சித்தாரகவி அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு 4 கொஸ்டின் தான், அந்த 4 பேரை பற்றி. ஆசுகவி அப்படின்றது அவ்வளோதான். அடுத்தது புக் பேக் கொஸ்டின், முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் இதான் பார்க்க போகிறோம். ஏட்டில் எழுதாத கவிதை என அழைக்கப்படுவது எது அப்படின்னா நாட்டுப்புற பாடலை தான் அப்படி சொல்லுவாங்க, நாட்டார் பாடல். ஆப்ஷன் ஏ நாட்டுப்புற பாடல் அல்லது நாட்டார் பாடல், ஆப்ஷன் ஏ. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். அழகிய சொக்கநாத புலவர் எது பாடுறதுல வல்லவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலேடை பாடுவதில் வல்லவர். சிலேடை பாடுவதில் வல்லவர். இவரை பற்றி தான் நமக்கு லெசனுக்கு உள்ளேயே நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? லெசனுக்கு உள்ளே அவரை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர் எங்கே பிறந்தார், திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அழகிய சொக்கநாதர். சிலேடை பாடுவதில் வல்லவர். 25க்கு மேற்பட்ட பாடல் பாடியிருக்கார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இவரை ஆதரித்தவர் முத்துசாமி, அது ஒரு கொஸ்டின். அழகிய சொக்கநாதரை ஆதரித்தவர் முத்துசாமி. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்தவர். ஓகேவா? அடுத்தது இவர் காந்திமதி அம்மை மீது பிள்ளைத்தமிழ் மாலை, அந்தாதி அதெல்லாமே பாடியிருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இவரை பற்றி படிக்கிறதுக்கு. அடுத்தது இரவு என்பதனை குறிக்கும் இரு சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி அல் மற்றும் கங்குல், ஆப்ஷன் சி ஆன்சர். அடுத்தது பாருங்கள், நாலாவது கொஸ்டின் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சரி. சங்ககால கவிதைகள் அகம்புறம் சார்ந்த வழியில் பதிவுகளை வெளிப்படுத்துகிறது. அகம்புறம் ரெண்டுமே இருக்கும் சங்ககால கவிதைகளில். அடுத்த டாபிக்ஸ் எது? அடுத்த கொஸ்டின், இந்த 5வது கொஸ்டின் சிலபஸ்லேயே இல்லை நமக்கு. அடுத்த 6வது கொஸ்டின் பாருங்கள். பாடுக என்றதும் பாடுவோர் யார் அப்படின்னா ஆசுகவி. அடுத்து 2வது அலங்காரத்தோடும் ஓசையோடும் பாடுவோன். அலங்காரத்தோடும் ஓசையோடும் பாடுவோன் யார் அப்படின்னா மதுரகவி. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்தது ஓவியப்பா அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்து இந்த 4 கொஸ்டினை தான் கொடுத்துருக்காங்க அதுலேயும். அடுத்து ஓவியத்தை அடிப்படையாக கொண்டு பாடுவோன் சித்திரகவி. அடுத்தது விரிவாக பாடுவோன் வித்தாரகவி. ஓகே. அடுத்தது நிரப்புக. இது நமக்கு சிலபஸில் இருந்து பார்க்கலாம். வேதநாயகம், மாயூரம் வேதநாயகம் எழுதிய முதல் புதினம் எது அப்படின்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை பார்த்தீங்க அப்படின்னா பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதியிருப்பார். 1876 பிரதாப முதலியார் சரித்திரம். அடுத்தது 12வது கொஸ்டின், முக்கியமான ஒரு கொஸ்டின். பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என்று பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் பாரதிதாசன். பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என பாரதியால் முன்மொழியப்பட்டவர் பாரதிதாசன். எழுத்துக்கால புது கவிஞர்களுள் கவிதை தொகுப்பு. எழுத்துக்கால புது கவிஞர்களின் கவிதை தொகுப்பு என்ன அப்படின்னா புதுக்குறள். ஓகேவா? புதுக்குறள். அடுத்தது மானுடம் பாட வந்தவர்கள் என்று தங்களை அழைத்து கொண்டவர் யார் அப்படின்னா வானம்பாடி கவிஞர்கள். தங்களே அப்படி அழைச்சிக்கிடுவாங்க, வானம்பாடி கவிஞர்கள். மானுடம் பாட வந்தவர்கள் என்று தங்களை அழைத்து கொண்ட கவிஞர்கள் வானம்பாடி கவிஞர்கள். அடுத்து ரென்கா பாடல் மரபில் இருந்து தோன்றியது ஹைக்கூ. ரென்கா பாடல் மரபிலிருந்து தோன்றியது ஹைக்கூ. ஸோ அவ்வளோதான். ப்ளஸ் நான் சொன்னதை மட்டும் அந்த லெசனுக்குள்ளே சொன்னதை மட்டும் படித்தாவே போதும், எல்லாமே வந்து படிக்க வேணாம். ஓகேவா?